இந்த படத்தை பார்க்கும்போது பூரா பேரும் வாயை பொளந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறது தெரியுங்களா? போய் தேட்டரில் போய் அப்படி அக்கம் பக்கத்தில் போய் பூரா பற்றியும் பார்க்குறீங்க. அப்படி தான் வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி தெரியுமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? கண்ணு வலிக்குது அப்படின்னும் போது தான் அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த படம் வந்து 2D 3D அப்படிங்கிறாங்க. கண்ணாடி போட்டால் கண்ணு வலிக்குது, அங்கே எழுத்துலாம் பிளராக தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. கங்குவானுவின் நினைவுகள், கங்குவா படம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம ஆட்கள் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, அள்ளி விட்டுருக்காங்க. அதெல்லாம் எங்கள் அண்ணன் முழு சட்டை மாற அண்ணன் நினைவுகளாகவே தொகுத்து விட்டுருக்காரு. அந்த தொகுப்பின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 கோடி தமிழின் முதல் பேன் இண்டியா ஹிட் இதுதான் ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காருங்க. அட்டேங்கப்பா. அதுக்கடுத்து கட்டுப்படுத்த முடியாத காட்டாறு சிறுத்தை சிவா சொல்லியிருக்காரு. இந்தியாவே வாயை பிளந்து பார்க்கும் நடிகர் சூர்யா சொல்லியிருக்காரு. திற தீ பிடிக்கும் வெற்றி டிஓபி அவர் சொல்லியிருக்காரு, திற தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த படத்துக்கு வசனகர்த்தா மதன் கார்கி அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, 100 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் 100 தடவை அங்கே பார்த்ததுக்கு சினிமா தேட்டரில் வந்து பார்த்துருந்தா டிக்கெட்டாவது கொஞ்சம் கலெக்ஷன் ஆகிருந்திருக்கும் பாஸ். சூர்யா அரசியலுக்கு வரணும் போஸ் வெங்கட். ஏன் பாஸ், அவர் பாட்டுக்கு 7-8 தானே நடிச்சுட்டு இருக்காரு. உங்கள் அளப்பறைக்கு அவரை போட்டு ஊர்காயா வச்சுருந்தா எப்படி? அடுத்து உலகிலேயே சிறந்த நடிகர் சூர்யா தான். இதை யாரை சொல்கிறீங்க? எனக்கு வந்து இதை சொன்னவர் வந்து நடிகர் கருணாஸ். உலகிலேயே சிறந்த நடிகர் சூர்யா தான், கமலஹாசன் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஹாலிவுட்டில் இருக்காங்க விட்டுங்க, நம்ம உள்ளூர் ஆளுங்க. கமலஹாசன் அமீர் கான்லாம் வந்து நடிகரே இல்லைங்க, சூர்யா தாங்க. எங்கள் கருணாசனே சொல்லியிருக்காருங்க. 38 மொழிகளுக்கு 11,500 ஸ்க்ரீன் ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காருங்க. 38 மொழிகள். ஒரு மொழி தமிழ் மொழி, அதுவே நமக்கு ஒன்றும் புரியலை. 38 மொழி. பாவம், அவங்க எல்லாம் இந்நேரம் செவிடு ஆகி செவிட்டு மிஷின் வாங்காமல் இருந்திருந்தாங்கடா சந்தோஷம்னு நினைக்கிறேன். 11,500 ஸ்க்ரீன். உள்ளூரில் வேலை போகாத மாடு அசலூருக்கு போய் ஊர் மேய்ஞ்சிச்சான், அந்த கதை மாதிரி தானே இது இருக்குது. அடுத்து 2 hours 10 minutes கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அட்டேங்கப்பா, பயங்கர புல் அரிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். அரிச்ச புல்லுக்கு மாடை விட்டு மேய்க்கப்படலாம், அந்த அளவுக்கு வந்து அம்பிட்டு புல் அரிச்சிச்சு. மரத்தில் ஏற சொன்னால் உடனே சூர்யா சார் சரசரன்னு ஏறிடுவார். என்ன பண்ண, வித்தக்காரன் ஏறி இருக்காரு. சிறுத்தை சிவா சார் டேரக்டர் சார், நீங்கள் சொன்னால் அப்புறம் அவர் யாரும் வேற யார் சார் ஏறுவா? இந்திய சினிமாவில் பார்க்காத பயங்கரமான சண்டை சீன் இதில் இருக்குது. சிறுத்தை சிவா எது, எந்த சண்டை காட்சி, அதையும் கொஞ்சம் சொல்லியிருந்துருக்கலாம்ல. நாங்களும் தேடிக்கிறோம் இந்திய சினிமாவில் பார்க்காத பயங்கரமான எது சார்? சார் சார் ஞாபகம் வந்துருச்சு, அந்த ஏரோப்ளைன் டிரைவர் வந்து ஏரோப்ளைன் டிரைவர் வந்து கதவை திறந்து விட்டு ஒரு பைக்கில் ஜொங்கின்னு பரப்பாரு, அதுவா சார்? அது உண்மையிலே சார். மிஷன் இம்பாசிபிள்லாம் டாம் குரூஸ்லாம் சும்மா சார், இவர் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்து எக்ஸ் லைக் பட்டனை கங்குவா ஐகான் போல மாட்டினார் எலன் மஸ்க். சூர்யா ஃபேன்ஸ். இது எலன் மஸ்க்கு தெரியுமா? எனக்கு டவுட்டாக இருக்குது. எலன் மஸ்க் இது தெரிஞ்சிருமா என்னன்னு தெரியல. அடுத்து பாகுபலி எடுக்க எனக்கு இன்ஸ்பிரேஷனே சூர்யா தான். ராஜமௌழி சார், உங்கள் மேலே இம்புட்டு பெரிய மரியாதை வச்சுருந்தேன், இப்படி பொசுக்கொண்டு ஒத்த வார்த்தையில் கரைச்சி விட்டீங்களே, இதெல்லாம் வந்து நான் சொல்லலைங்க. இதில் வந்து கங்குவாவின் மெமரிஸில் இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஸோ இந்த நினைவுகளோடு நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தான் அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, புல் அரிக்குது ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்களும் புல் அரிச்சிட்டு வந்து பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களோட என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் கீழே கருத்துக்கலாம், அப்படி கமெண்ட்டை அள்ளி தெளிக்க விடுறீங்க. சரியா? கங்குவா ஏன் நான் பார்க்கணும்? முதல் பாயிண்ட்டு, அடேங்கப்பா கேமரா ஒர்க்கு, கேமராமேன் வெற்றிவேல் பழனிசாமி சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஆர்ட் ஒர்க்கு மிலனு வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சிஜி ஒர்க்கு அங்கங்கே பிசுறுதுனாலும் ஓகே. டிஎஸ்பி காது இறைக்காமல் ஒரு மியூசிக்கை போட்டு வச்சுருக்காரு. இதுக்காக மட்டும்தான் அந்த கங்குவை பார்க்க முடியும். அப்போ ஏன் கங்குவை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல, சொல்கிறேன். முதல் கேள்வி, சூர்யா வந்து ஒரு ஏதோ பவுண்டி ஹண்டர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அப்படின்னா என்னது? அது போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல, இருந்தாலும் கண்டுபிடிச்சி இருக்குன்னு போகிற சுட்டு விட்டுறாரு. சுட்டாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் வந்துருக்கேன், அவனை கொலை பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வருது, ஆனால் அவன் மேலே பாசமாக இருக்க அவனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சுற்றுறாரு. எந்த ஒரு நியாயம் பாஸு? சரி விடுங்க. சரி, இங்கே தான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அவங்க அப்பனை கொண்டாந்து கொலை பண்ணுற பாவத்தை இதில் வர வெறியில் வரான். அவனை நான் வளர்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி வளர்த்து அவனும் வந்து நெஞ்சில் குத்திட்டான். ஆனாலும் அவனுக்காக வந்து சொந்த குடும்பம், அக்கா தங்கச்சி அண்ணன் சொந்தம் வந்த ஊர் உறவு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு அந்த பிள்ளைக்காக வாழ்கிறாரான். அடேங்கப்பா,
எவ்வளோ நம்பிக்கைகரமாக இருக்குது. சரி, இதை விட்டு தள்ளுங்க, இங்கிட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கிட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கையை வெட்டுற சீனெல்லாம் இருக்கும். அட்டேங்கப்பா, இந்த கசாப்பு கடை வாய் கூட தோற்று போயிடுவார். அம்புட்டு ஸ்பீடாக வெட்டுறாங்க 100 கையை. சரி, இந்த கையை தான் அப்படி வெட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசிமேட்டில் ஸ்பீடு செல்வன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்லாம் வந்து மீனை வெட்டுவார் பாருங்க, 10 நிமிஷம் எம்பிட்டு பெரிய மீனாக இருந்து வெட்டிடுவார். அவர்லாம் இங்கே போய் ட்ரைனிங் கற்றுக்கிறேன்னு அப்படி இருக்கும். வச்சமா 5 நிமிஷத்தில் வெட்டுற அளவுக்கு வெட்டி அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, வேற லெவலு. அடுத்து இந்த ஒரு ஏரோப்ளைனில் சீனில் வந்து நம்மளால் பறப்பாப்பில் கருங்கன்னு இங்கே பறந்து போய் பாவம் ஏரோப்ளைன் டிரைவர் வந்து போகிற அவசரத்தில் வந்து கதவை மூடாமட்டான். உருட்டுன்னு பக்கத்தில் போய் இவர் உள்ளே புகுந்துட்டார். எப்படி இம்பிட்டு பெரிய ஏரோப்ளைனில் போனது வந்து பைக்கில் போவார், அது வந்து கதவை திறந்து வச்சுருக்காங்க, டக்குன்னு இது மூடி இது பண்ணிடுறாங்க. அது எந்த காலத்தில் நடக்குதுன்றது நமக்கு தெரியாது, ஏன்னா அது ஏர்போர்ட்லேயே நடக்க கிடையாது. ஒரு பெரிய கார்கோ இருக்கும், கார்கோவுக்கு நடுவில் ஏரோப்ளைன்லாம் வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்களேன், ஊர் உலகம் அரசாங்கம்லாம் வந்து சும்மா வேடிக்கை பார்த்து தெரியுது அப்படிங்கிறதா இதில். சரி, அடுத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்த திஷா பதானின்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க வந்து இவருக்கு போட்டி, ஆனால் லவ்வரு, சண்டை போட்டாங்க. ஆனாலும் வந்து இவங்க வந்து படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு வருவாங்க, இது வருவாங்க, ஆனால் அவங்க ஹீரோயின், அதை நம்பித்தான் நம்ம ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்புறம் கருணாஸ் வந்து இதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, ஒரு முக்கியமான ரோல் பண்ணாரு. இந்த இடம் போதுமா அப்படின்னு கத்துவார், கையை வெட்டிடுவாங்க, முடிச்சு போச்சு அவருக்கு சொல்லி. அப்புறம் கலைராணி, அடேங்கப்பா, கதை ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. இந்த கதை உலகத்தில் எவனுமே சொன்னதே கிடையாது. இதுக்கு நிலா தான் சாட்சி. நிலா சோறு ஊட்டி சாப்பிட்ருக்கோம், இதுதான் நிலா சாட்சி அப்படிங்கிறதே நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நட்டின்னு ஒருத்தர் இருக்கார், எம்பிட்டு பெரிய ஆக்டரு, எவ்வளோ பெரிய கேமராமேனு, அவரை வந்து கடைசியில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக காமிச்சாங்க. இதில் இன்னொரு விஷயம், பாபி தியோல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், வில்லன், அப்படி ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி நெஞ்சு நிமித்திட்டு காட்டுறாங்க. சரி, சூப்பராக இருப்பார் போல், பயங்கரமாக இது பண்ணுவார் பார்த்தா, அவன் பிள்ளை 3 பேர்த்த கழுத்தெடுத்து கொண்டு விடுறாங்க. கழுத்தெடுத்து கொண்ட உடனே இவர் போய் அடித்து ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா இவரே ஒரே வீட்டில் சாட்சி போட்டாங்க. என்னையா இது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து இந்த டயலாக்லாம் இருக்கு இல்லையா, எப்போ பாரு வந்து கத்திக்கிட்டே தான் இருக்காங்க, அங்கிட்டு கத்துறாங்க இங்கிட்டு கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்களா, என்ன பேசுகிறான்றது நமக்கு காதில் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் காதை திறந்து வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே ரைட்டுப்பா. அந்த சிஜி ஒர்க்கு, கடல் கரையில் சிஜி ஒர்க்குன்றது அப்பட்டமாக தெரியுது, கொஞ்சம் புசுறு தட்டுது. அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி இருந்துருந்துருக்கலாம். முதல்ல சீனை மறந்துட்டேனே, முக்கியமான சீனு, முதல்ல சீன் இந்த உலகத்தில் எங்கேயுமே எடுக்கலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா. அடேங்கப்பா, அண்டர் வாட்டர் சீனு செம்மையாக இருக்கும்டா அப்படின்னு போய் பார்த்தோம்டா, முதல்ல வயிற்று கிழிச்சுறாரு, அப்படி இருந்து வருது, கண்ணை குத்துறாரு, அதுக்கப்புறம் வந்து முதல்ல தூக்கிறாரு, அடையாமத்தை அப்படி பறக்குது. உலகத்தில் ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு முதல்ல இம்பிட்டு பெரிய முதல்ல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் படம் வரலாறையும் பேசுது, அப்புறம் ப்ரெசண்ட்லேயும் இருக்கிற விஷயத்தையும் பேசுது. ரெண்டையுமே வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வரும் பாருங்க, நம்ம ஒரு அப்படியே பார்த்துக்கே இருப்போம். டப்புன்னு பார்த்தா ப்ரெசண்ட்டில் ஒரு ஃபைட் வரும். சரி, இதில் ஏதோ சொல்ல வராங்க போல் அப்படின்னு இதையே பார்த்துட்டு டப்புன்னு வந்து அதில் கண்டினியூ பண்ணேன். என்னதான் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு ஃபைட்டை காட்டுங்க, ரெண்டையும் அடுத்த டைமில் காட்டுறாங்க, கண்ணு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த கண்ணு வலிக்குது அப்படின்னும் போது தான் அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த படம் வந்து 2D 3D அப்படிங்கிறாங்க. கண்ணாடி போட்டால் கண்ணு வலிக்குது, அங்கே எழுத்துலாம் பிளராக தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. கண்ணு வலிச்சு அதுக்கப்புறம் தான் அதை என்னென்னமோ கரெக்ட் பண்ணி தான் படத்தை போட்டாங்கட்டா பார்த்துங்களேன். அதனால் 2Dலேயே வந்து படத்தை பார்த்துருங்க. என்னப்பா நீ இப்படி சொல்கிற, அப்புறம் படத்தில் வேறு என்னப்பா பார்க்காரு, இவ்வளோ பார்க்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன தான்ப்பா பார்க்கலாம். சூர்யா பாருங்க, சூர்யா வந்து உடம்பு கட்டுமஸ்தான உடம்பு, அவர் முயற்சி வரைக்கும் என்னமோ பண்ணியிருக்காரு. அதுக்காக கங்கோவை பாருங்க, என்னப்பா 2000 கோடி பே அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க. திருக்கோடிக்கு போகாமல் இருக்கிற வரைக்கும் நிம்மதி. ஏன்னா 2000 கோடி எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 கேள்வி. இந்த கேள்வியோடைய நாங்கள் இங்கே இருந்து விளைவிக்கிறோம். இது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.